வணக்கம் டீச்சர்ஸ். சிறு பாலாஜி கந்தசாமி. டிஎன் டெட் ட்ரிபிள் டீச்சர்ஸ்க்கான டெய்லி லைவ் டெஸ்ட்டில் இன்னைக்கு டெஸ்ட் பார்க்குறேன். ஆக்சுவலி லைவ் பண்ண முடியல. இது வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு வந்து எலெக்ஷன் வருது இல்லைங்களா? அதனால் வந்து லீவ் உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். இன்றைய நாளில் பாருங்கள், தமிழ் இலக்கணத்துலேருந்து அணி இலக்கணம் டு ஆக்கப்பெயர்கள் வரைக்கும் ஒரு 25 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஆன்சர் பாருங்க, டி ஆன்சர், இயல்பு நவிர்ச்சி அணி. இரண்டாவது கேள்வி, தீபகம் என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். தீபகம், தீபகம் என்னும் சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். ஆன்சர் பாருங்க, சி ஆன்சர், விளக்கு. மூணாவது, புல் என்பதன் பொருள் என்ன? அரசினர் உயர்நிலை பள்ளிக்கு போடக்கூடிய இந்த புல், லா, புல். ஆன்சர் பாருங்க, ஏ ஆன்சர், பறவை. புல் அப்படிங்கிறது பறவை. நாலாவது, கீழ்கண்டவற்றில் நிரல் நிறை அணி பயின்று வந்துள்ள குரட்பா எது? நிரல் நிறை அணி பயின்று வந்துள்ள குரட்பா. ஆன்சர் பாருங்க, டி ஆன்சர், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பன்மு பயனும் அது. அஞ்சாவது, தன்மை அணி எத்தனை வகைப்படும்? தன்மை அணி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பாருங்க, சி ஆன்சர், 4 வகைப்படும். அது பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாத்தன்மை அணி, தொழில் தன்மை அணி. ஆறாவது, ஒரே சொல்லை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் ஏற்படுவது எது? ஒரே சொல். பி ஆன்சர், பொருள் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. ஏழாவது, கூற்று 1, இடைச்சொல்லுடன் சொற்களை பிரித்து எழுத வேண்டும். கூற்று 2, உடம்படுமைகள் அமைந்த சொற்களில் உடம்படுமைகளை சேர்த்துதான் எழுதல் வேண்டும். பி ஆன்சர், கூற்று 1 தவறு, 2 சரி. அதாவது இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். எட்டாவது, ஒற்றார் உறவினர் இலக்கணம் குறிப்பு தருக. ஒற்றார் உறவினர், உற்றார் உறவினர் உருவத வர்ணம். ஆன்சர் பாருங்க, டி ஆன்சர், உண்மை தொகை. மறைஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா? 9, தோசை வைக்கப்பட்டது என்பது எவ்வகை வினைத்தொடர்? தோசை வைக்கப்பட்டது. பி ஆன்சர், செயற்பாட்டு வினைத்தொடர். 10, கீழ்கண்டவற்றுள் உடன்பாட்டு வினைத்தொடர் எது? உடன்பாட்டு வினைத்தொடர். ஆன்சர் ஏ ஆன்சர், குமரன் மலையில் நனைந்தான். 11, அவன் மாணவன் என்பது டேஸ் தொடர். அவன் மாணவன். பி ஆன்சர், பெயர் பயனலை தொடர். 12, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்வு. டி ஆன்சர், மேற்கூறிய அனைத்தும் சரி. அதாவது அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு. இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். 13, ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை டேஸ் என்பர். பி ஆன்சர், போலி. 14, போலி எத்தனை வகைப்படும்? போலி எத்தனை வகைப்படும்? பி ஆன்சர், 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. 15, மஞ்சு என்பதற்கு பதிலாக மைஞ்சு என்று வழங்குவது எவ்வகை போலிக்கு உதாரணம்? ஏ ஆன்சர், முதற்போலி. 16, ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஸ் என்பர். சி ஆன்சர், முற்றுப்போல்.
பதில் முல்லை தேர் தந்தான் பாரி. முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. இத்தொடரில் பயின்று வரும் வேற்றுமை உருவு எது? நான் ஆன்சர் சொல்லிட்டேன் உங்களுக்கு. முல்லைக்கு தேர் தந்தான். 18 விருதுபட்டி வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பி ஆன்சர் காமராசர். அதே மாதிரி கள்ளுக்குடை மறியல் பெண்மணி நாகம்மை. 19 மணியாட்சியின் தியாகி என்று அழைக்கப்படுவர் யார்? மணியாட்சியின் தியாகி. வாஞ்சினான். 20 ஒரு மொழியில் காலத்துக்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை டேஸ் என்கிறோம். கலை சொற்கள். 21 ப்ராஸ்பெக்டஸ் என்ற சொல்லுக்கு இணையான கலை சொல்லி தருக. விளக்க சுவடி. 22 கலை சொற்கள் எதற்கு உட்பட்டதாய் இருத்தல் வேண்டும்? தமிழ் இலக்கண மரபு. 21 பக் என்ற ஆங்கில சொல்லின் சரியான தமிழ் சொல் எது? பிழை. 24 அறிவியல் கலை சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் குறித்து குறிப்பிடும் அறிவியல் அறிஞர் யார்? வாசே குழந்தைசாமி. 25 தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் யார்? பாரதியார். சைக்காலஜி ஆளுமை கட்டல். இதுல இருந்து ஒரு 25 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. கீழ்கண்டக்குள் நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் டேஸ் முறையை கையாள்கின்றனர். செயலுற்று புத்துணர்வு. 27 தன்னுள் தோன்றிய ஒரு கருத்தை சரிபார்க்காது அது உண்மை என்று ஏற்றுக்கொள்வது தற்கருத்தேற்றம் என்று கூறியவர் யார்? எமில் குர்கி. 28 ஒரு குழந்தை அழுவதை கண்டு மற்ற குழந்தைகளும் அழத் தொடங்குவது டேஸ் எனப்படும். மறுவினை பின்பற்றுதல் ரிஃப்ளெக்ஸ் இமிட்டேஷன். 29 போரிஸ் என்பவரது கருத்துப்படி ஒரு நோக்கத்துடன் முயன்று பார்த்து செய்தல் எத்தனையாவது வகை? மூன்றாம் வகை. 30 தனித்தன்மையின் தோட்டத்திலும் வளர்ச்சியிலும் முதற்படி எதுன்னா பார்த்து செய்தலாகும். பார்த்து செய்தலுக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பெருகியுள்ளனவோ அந்த அளவுக்கு தனித்தன்மையின் வளர்ச்சியும் பெருகும் என்று கூறியவர் யார்? பி.டி. நன். 51 குழு இயக்கவியல் என்பது குழுக்கள் அமையும் விதம் மற்றும் அதன் தன்மைகளை பற்றிய அணுகுமுறை என கூறியவர்கள் யார்? கார்ட்ரைட் மற்றும் ஷார்ட்டர். 32 ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்பவரை பெரும்பாலும் அக்குழுவின் தலைவர் என்று கூறியவர் யார்? ஸ்ப்ராட். சமுதாயம் என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர்கள் யார்? மெக்கைவர் பேட்ச். முதல் தலைமையின் வகைகள் எத்தனை அடிப்படைகளை கொண்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? நான்கு. அதாவது தலைமை எழும் விதம் ஒரிஜின் ஆஃப் லீடர்ஷிப், செயல்படும் துறை ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், செயல்படும் விதம் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்,
தலைவரின் தன்மை, நேச்சர் ஆஃப் தி லீடர். 35 செயல்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு கிரெட்ஸ், கட்ஃபீல்ட் ஆகியோர் தலைவர்களை எவ்வாறு பிரிக்கின்றனர்? ஏன் சர்வதிகார தலைவர்கள் மற்றும் ஜனநாயக தலைவர்கள். 56 கோஃபின் என்பவர் தலைவர்களின் குணநலன்களை டேஷ் பிரிவுகளில் உள்ளடக்குகிறார். சார் 3. 57 பிரச்சனையை தீர்க்கும் திட்டத்திற்குரிய பொறுப்புகளை பரவலாக உரிய நபர்களிடம் ஒப்படைத்து செயல்பட செய்தல் டேஷ் எனப்படும். சார் நெறிப்படுத்துதல். 58 டேஷ் என்பது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வதின் விளைவாக எழும் நன்னடத்தையாகும். சார் ஒழுங்கு. 39 கற்றலினால் பல திறன்களை பெற்று எந்நிலையிலும் பிறர் உதவின்றி தன் திறன் கொண்டே வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை பெறுவது டேஸ் ஆகும். சார் சார்பற்ற காப்புணர்ச்சி. 40 தற்கருத்து, இலக்கு, மதிப்புகள், கவர்ச்சிகள் ஆகியவை டேஸ் வகை ஊக்கிகளை தோற்றுவிக்க காரணமாக அமைகின்றன. சார் தன் உணர்வு தேவை. 41 அச்சீவிங் சொசைட்டி என்ற நூல் யாருடையது? சார் மெக்லிலண்ட். 42 இலக்கு எய்தப்பட்ட பின் விரைப்பு நிலை மறைந்து உள் சமநிலையும் விரைப்பின்றி விடுபட்டதால் மன அமைதியும் உயிருக்கு ஏற்படுகிறது என்று கூறியவர் யார்? சார் ஹெல். 43 மாசோ ஊக்கிகளையும் தேவைகளையும் டேஸ் நிலைகளாக வரிசைப்படுத்துகிறார். சார் 7. 44 கில்போர்ட் என்பவரின் கருத்துப்படி கீழ்கண்டவற்றில் எது ஆக்கத்திறனின் கூறாக கொல்லப்படவில்லை? சார் மனப்பாடம் செய்தல். 45 கிரஹாம் பாலிஸ் ஆக்க சிந்தனை டேஸ் படிநிலை கூறுகிறார். சார் 4. 46 ஒரு பிரச்சனையை வழக்கத்திற்கு மாறான புது கோணங்களில் சிந்தித்து தீர்க்க முயல்வது டேஸ் எனப்படும். சார் பக்கவாட்டு சிந்தனை. 47 மூளை தாக்கு முறை மற்றும் கண்டறியும் முறை ஆகியவற்றை கற்றல் கற்பித்தலில் அதிக அளவு பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைப்பவர் யார்? டாரன்ஸ். 48 பள்ளி பாடங்களில் சாதாரண நிலையில் நின்றும் 2 ஆண்டுகள் தாமதித்த நிலையில் இருக்கும் மாணவர்களை பிற்பட்டவர்கள் எனலாம் என்று கூறியவர் யார்? சார் சில்பர்ட். 40 ஒரு குழந்தையின் செவித்திறன் எத்தனை டெசிபல் அல்லது அதற்கு மேல் குறைபாடு இருந்தால் தனிமுறை கல்வி தேவைப்படும்? சார் 50 டெசிபல். 50 நாட்டம் என்பது உள்ளார்ந்த இயற்கை திறன் என்று கூறியவர் யார்? சார் ட்ராக்ஸ்லர். ஓகே டீச்சர், டெஸ்ட் இதர் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.